வணக்கம் ரசிகா, வெல்கம் டு அவர் சேனல் வாய்ஸ் ஓவர் ரசிகா. நம்ம ரசிகர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026 வருஷம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அமைய வாழ்த்துக்கள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரசிகா. இந்த நியூ இயரை நம்ம சேனல்ல ஒரு நியூ வெப் சீரிஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் ஹார்ட்லி பேட்டரி. ஒருத்தருக்குள்ள எவ்வளவு லவ் இருக்குங்கிறத ஒரு மிஷினை வச்சு கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது தான் இந்த வெப் சீரிஸ். ஓகே ரசிகா, ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள போயிடலாமா? எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோவோட ஃப்ரெண்டோட லவ்வர் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட, மச்சான் இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன காப்பாத்துறதா உன்னோட முதல் வேலையா இருக்கணும்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ பொண்ணு வரட்டும்டா, அப்புறம் பிரச்சனை வரதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்ல, அதுக்கு அவரோட ஃப்ரெண்டு அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்றாரு. அவ எப்படி வரமாட்டேன்னு சொன்னான்னு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அதுக்கு ஃப்ரெண்டு நான் தான் போன் பண்ணி உன் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறேன் வான்னு சொன்னதுக்கு வர முடியாது போடான்னு சொல்லிட்டாளேன்னு சொல்றாரு. வராத பொண்ணு வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சைக்கோன்னு ஹீரோ நினைச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க 4 பசங்க இவங்களே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சித்தார்த் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, பின்னாடி யாரும் நம்மளே பாத்துட்டு இருக்காங்க யாருன்னு பாருன்னு சொல்ல, அவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இதே லவ்வரோட அண்ணன் தாண்டா, விடுறா யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. என்னது லவ்வரோட அண்ணனா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ உடனே பயந்துட்டு வாடா இங்க இருந்து போலான்னு சொல்ல, அதுக்கு ஃப்ரெண்டு விடுறா யாரு வந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கையில ஸ்மோக் பாமா எடுத்து வச்சிருக்காரு. ஹீரோ அதை புடுங்கிட்டு அங்க இருந்து ஓட ஹீரோவோட ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடுறாரு. ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் ஓட அவங்கள பின்னாடியே ஃப்ரெண்டோட லவ்வரோட அண்ணன் கேங் துரத்த அவங்க 2 பேரும் பிரிஞ்சு ஓட அந்த கேங்கும் பிரிஞ்சு இவங்களை துரத்துறாங்க. இப்படி ஹீரோ ஓடிட்டு இருக்கப்போ கல்ல தட்டி விட்டு ஹீரோயின் மேல விழுந்து அவங்க கீழே விழுகாம பிடிச்சிடுறாரு. சோஃபியாவை பார்த்ததுமே சித்தார்த்துக்கு ரொம்ப பிடிச்சிருது. சித்தார்த் இப்படியே சோஃபியாவை ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்க, சித்தார்த்தை துரத்தி வந்த 2 பேரு, நீ தானே என் தங்கச்சியை லவ் பண்ண அப்படின்னு கேட்க, அவரு சேச்சா நான் உங்க தங்கச்சியெல்லாம் லவ் பண்ணலையே, இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு சோஃபியா ஷாக்காக துரத்தி வந்த 2 பேரும், ஏய் யாருக்கிட்ட போய் சொல்ற, இரு பசங்க எல்லாம் போன் பண்ணி வர சொல்றேன், அதுக்கப்புறம் நீ எப்படி உண்மையை சொல்ற பாருன்னு சொல்ல, சோஃபியா இல்ல நாங்க 2 பேரும் லவ் தான் பண்றோம்னு சொல்றாங்க. எங்களால நம்ப முடியலையே, எங்க 2 பேரும் ஹக் பண்ணி காட்டுங்க அப்பதான் நம்புவோம்னு சொல்ல, ஹீரோவும் அவங்கள லைட்டா ஹக் பண்றாரு. இல்ல இப்பவும் நம்ப முடியல, எங்க கிஸ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்ல, ஹீரோ கிஸ் பண்ற மாதிரியே வந்துட்டு கையில வச்சிருந்த ஸ்மோக் பாம்ல இருந்து ஸ்மோக்க போட்டு விட்டுட்டு அங்க இருந்து சோஃபியாவை கூட்டிட்டு போயிடுறாரு. சோஃபியாவும் சித்தார்த்தும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு ரோட்ல நின்னு சிரிச்சிட்டு இருக்க, சித்தார்த் சோஃபியா கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. சோஃபியாவும் சித்தார்த் கிட்ட, இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது இல்ல, இதுவும் ரொம்ப ஃபன்னா தான் இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின், நீ என்ன ஹக் பண்ணதுக்கும் கிஸ் பண்ண வந்ததுக்கும் சாரியே கேட்கல, போனா போதுன்னு அதுக்கே உன்னை விட்டேன், இப்ப பேர் என்னன்னு வேற கேக்குறியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோ, கிஸ் பண்ண வந்ததுனாலதான் நான் சாரி சொல்ல, ஒருவேளை கிஸ் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா சாரி சொல்லிருப்பேன், இப்ப வேணா கிஸ் பண்ணிட்டு சாரி சொல்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே ஹீரோ பக்கத்துல போயிட்டு அவர் நெஞ்சு மேல கை வச்சுட்டு சிண்ட்ரெல்லான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ நெஞ்சு மேல கை வச்சுட்டு இருக்கப்போ அவரோட இதயம் பயங்கரமா துடிக்கிறத பார்த்துட்டு, பாத்துப்பா ரொம்ப ஸ்பீடா துடிக்குது, ஹார்ட் அட்டாக் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் சோஃபியாவும் அவங்க ஃப்ரெண்ட் நவ்யாவும் ஒரு கடையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோஃபியா கடைக்கு போயிட்டு அங்க நவ்யா சோகமா இருக்கதை பார்த்துட்டு, என்னாச்சு இன்னும் உங்களோட லவ் சண்டை நடந்துட்டே தான் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு நவ்யா, ஆமாடி என்னதான் சமாதானமா பேசினாலும் இப்பெல்லாம் எங்களுக்குள்ள ஒன்னும் ஒத்து வர மாதிரியே தெரியல, அவனுக்கு என் மேல லவ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் சோஃபியா உடனே நவ்யா கிட்ட, உனக்கு ஓகேனா சொல்லு, அவனுக்கு உன் மேல லவ் இருக்கா இல்லையாங்கிறத உடனே டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. நவ்யாவும் சரி செக் பண்ணிடலாம்னு சொல்ல, ஹீரோயின் நவ்யா கிட்ட, உன் லவரை எப்படியாச்சும் இங்க வர வச்சிரு, நான் ஒரு 30 மினிட்ஸ்ல இங்க வந்தறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு மிஷினை எடுத்துட்டு வராங்க. நவ்யா கிட்டயும் அவங்க லவர் கிட்டயும், சோஃபியா இதுதான் லவ் மீட்டர், ஒருத்தர் நம்மள எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறத 100% அக்யூரேட்டா சொல்லிரும் சொல்றாங்க. நீங்க 2 பேரும் இந்த மிஷின்ல ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்கன்னு சோஃபியா சொல்ல, அதுக்கு நவ்யா, நீ கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு நாங்க தான் எலியான்னு கேட்டு கிண்டல் பண்றாங்க. உடனே சோஃபியா நவ்யா கிட்ட, உனக்கு உன் பாய் ஃப்ரெண்ட் உன்ன லவ் பண்றானா இல்லையாங்கிறது தெரியணும்னா நீ அவனை உன்னை நினைச்சுக்கிட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் இந்த இடத்துல வைக்க சொல்லுன்னு சொல்றாங்க. நவ்யாவும் ஓகே சொல்ல, நவ்யாவோட லவரும் நவ்யாவை மனசுல நினைக்க, அப்புறம் அவர் அந்த மிஷின்ல அவரோட ஃபிங்கர் பிரிண்ட வைக்க, அந்த மிஷின் 70 வரைக்கும் மெல்லமா ஏறிட்டு அப்புறம் மறுபடியும் 0க்கே வந்துருது. அப்ப இவனுக்கு என் மேல லவ் இல்லையா நவ்யா சோஃபியா கிட்ட கேட்க, இல்ல உன் மேல அவனுக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்லைன்னு சோஃபியா சொல்லிடுறாங்க. அதுக்கு நவ்யா சிரிச்சுக்கிட்டே, ஹே இவனுக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனையாண்டி, அதனாலதான் என் கூட ஒழுங்கா பேசல, இது அவன் என்கிட்ட வந்தோன்னே சொல்லிட்டான், நீ ஒரு டப்பா மிஷின் எடுத்துட்டு வந்துட்டு லவ் இல்லைன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்க, போ இதை போய் குப்பத்தொட்டில போடுன்னு சொல்லிடுறாங்க. இதனால ஃபீல் ஆன சோஃபியாவும் வீட்டுக்கு போயிட்டு அந்த மிஷினை குப்பத்தொட்டில போட்டுறாங்க. இப்ப சோஃபியா அந்த மிஷினை எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதுக்காக கண்டுபிடிச்சாங்கிற பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சோஃபியா ஒரு சயின்ஸ் ஜீனியஸ், அவங்களுக்கு சயின்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதனால புது புது மிஷின் ஏதாவது கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 2015 சோஃபியா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட் லீலா ஃபிளேம்ஸ் போட்டு பாக்குறாங்க. அதுல எனிமின் இருக்கதை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் லீலா அழுக, நீ இன்னும் அவன் கூட பேசவே இல்ல, ஃப்ரெண்டே ஆகல, அதுக்குள்ள என்ன எனிமின் கேட்டு சோஃபியா நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ அவங்க வர அவங்களோட ஃப்ரெண்ட் இந்து, முன்ன பின்ன நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா, அட்லீஸ்ட் உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா, அவ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்கன்னு கேட்க, அதுக்கு சோஃபியா, டோபமைன் பிளஸ் செரஃபோனியம் பிளஸ் ஆக்சிடோக்சின் இஸ் ஈக்குவல் டு லவ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க லவ்வையும் சயின்ஸாவே பாக்குறாங்க.
அப்ப இந்து லவ்ங்கிறது சயின்ஸ் இல்ல சோஃபியா, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொல்ல அதுக்கு சோஃபியா கிடையவே கிடையாது, லவ்வும் சயின்ஸ் தான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் லவ் அப்படின்னு சொல்றாங்க. சோஃபியா லவ்வும் சயின்ஸ் தான் அவங்க சொன்ன தியரியை நிரூபிக்கிறதுக்காக அன்னியன் படத்துல விக்ரம் சதா கிட்ட கொடுக்குற லவ் டெஸ்டரை கொண்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இந்த டெஸ்டர்ல இருக்க கெமிக்கல் மூலியமா ஒரு பர்சன் நம்மள எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சோஃபியா சொல்ல அதுக்கு இந்து அப்படியா, எனக்கு அரவிந்த் ரொம்ப பிடிக்கும், அரவிந்த்க்கும் என்ன பிடிக்குமாங்கிறத இந்த டெஸ்டர் மூலியமா கேட்டு சொல்லுன்னு சொல்றாங்க. அடுத்து சோஃபியாவும் இந்துவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட அரவிந்த் கிட்ட போயிட்டு நீ இந்துவை லவ் பண்றதானு கேட்க அதுக்கு அரவிந்த் சேச்சா நான் அவன் லவ் பண்ணலேன்னு சொல்ல சோஃபியா உடனே லவ் டெஸ்டர் அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டு எங்க இந்துவை மனசுல நினைச்சிட்டு இதை இருக்கமா புடி அப்படின்னு சொல்ல அரவிந்தும் பிடிச்சு காட்ட அந்த டெஸ்டருக்குள்ள இருக்க கெமிக்கலோட அளவு அதிகரிச்சுட்டே போக உண்மையை சொல்லு நீ இவளை லவ் பண்றதானு சோஃபியா அரவிந்த் கேட்க அரவிந்த் சேச்சா இல்ல அப்படின்னு சொல்லி மறுக்க சோஃபியா உடனே இந்து கிட்ட அவன் உன்னை லவ் பண்ணலையாடி, நீ உன் அத்தை பெண்ணுக்கு ஓகே சொல்லிடுன்னு சொல்ல அதுக்கு அரவிந்த் இல்ல நானும் லவ் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்துட்டு நவ்யா சோஃபியா கிட்ட சூப்பர் டி, இந்த டெஸ்ட் நல்லா வேலை செய்யுது, இதை எனக்கும் ஒரு நாள் கூட அப்படின்னு கேட்க அதுக்கு சோஃபியா இல்ல இது என் அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட், இதை நான் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருக்கேன், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கிறத நான் தெரிஞ்சுக்க போறேன்னு சொல்றாங்க. அடுத்து சோஃபியாவும் நவ்யாவும் சோஃபியாவோட வீட்டுல அவங்க அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக பலூன்லாம் கட்டி டெக்கரேட் பண்ணிட்டு கேக்லாம் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சோஃபியாவோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்குள்ள கோவமா வர உள்ள சோஃபியாவும் நவ்யாவும் எக்ஸைட்டா இருக்கதை பார்த்துட்டு அவங்களும் கோவத்தை வெளியே காட்டிக்காம நார்மலா இருக்காங்க. சோஃபியா அந்த லவ் டெஸ்ட் ரெண்டு பேர்த்தையும் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ல அந்த லவ் டெஸ்டரும் ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்றாங்கன்னு காட்ட அதை பார்த்துட்டு சோஃபியா ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரப்ப நவ்யா சோஃபியா கிட்ட எப்படியோ நீ சொன்ன மாதிரியே லவ்வும் சயின்ஸ் தாங்கிறத நிரூபிச்சிட்ட, உங்க அப்பா அம்மா ஒருத்தர் எவ்வளவு லவ் பண்றாங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்ட இல்லையாடி அப்படின்னு கேட்க ஆமாடி இப்பதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சோஃபியா நவ்யா கிட்ட சொல்றாங்க. அதே சந்தோஷத்தோட சோஃபியா வீட்டுக்குள்ள நுழைய அவங்க அம்மா தாலியை கழட்டி தூக்கி வீசுறாங்க. அம்மா என்னாச்சுமான்னு சோஃபியா கேட்க அவங்க அம்மா எதையும் கண்டுக்காம வீட்டுல இருந்து பெட்டி படுக்கையோட கிளம்புறாங்க. உடனே சோஃபியா அவங்க அப்பா கிட்ட ஏன்பா அம்மா கோச்சிட்டு போறாங்கன்னு கேட்க அதுக்கு அவங்க அப்பா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நேத்து நாங்க வரும்போது கூட எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ரொம்ப சண்டை தான், நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட அதை நாங்க காட்டிக்காம சந்தோஷமா இருக்க மாதிரி நடிச்சோம், இனிமேலும் என்னால உங்க அம்மா கூட சேர்ந்து வாழ முடியாது, அவ கூட சேர்ந்து வாழ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. எந்த குழந்தைங்களுக்கும் அம்மா அப்பா சண்டை போட்டு பிரியறாங்கன்னா கஷ்டமா தானே இருக்கும், சோஃபியாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் சோஃபியாவோட இங்கிலீஷ் டீச்சர் அவங்களுக்கு ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் டிராமா பத்தி கிளாஸ் இருக்க ஜூலியஸ் சீசரும் ப்ரூட்டஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இருந்தும் ப்ரூட்டஸ் ஜூலியஸ் சீசரை கத்தியால குத்துனதுனால சீசர் அவர்கிட்ட யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு கேட்பாரு. அதுல யூ டூ ப்ரூட்டஸ்ங்கிற ஃப்ரேஸை ஷேக்ஸ்பியர் துரோகத்துக்காக யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்ல சோஃபியா அவங்க இங்கிலீஷ் மேம் கிட்ட மேம் சீசரும் ப்ரூட்டஸும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் எப்படி அவரால் அப்படி துரோகம் பண்ண முடிஞ்சிச்சுன்னு கேட்க அதுக்கு அவங்க டீச்சர் ஒருத்தங்க மனசுக்குள்ள நம்ம மேல இருக்க ஃபீலிங் நட்பா பகையா காதலா துரோகமாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிற விஷயத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, நமக்கு தெரிஞ்சது அவங்க நம்புறது மட்டும்தான் டீச்சர் சொல்ல அதுதான் சோஃபியாக்கு உத்வேகத்தையே கொடுத்திருக்கு. அது எப்படி ஒருத்தர் மனசுக்குள்ள இருக்க லவ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாம போகும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அந்த லவ் மீட்டரையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்த நாள் சோஃபியா கடைக்கு போக அங்க மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட் நவ்யா சோகமாவே இருக்க இப்ப என்னாச்சு அப்படின்னு சோஃபியா கேட்க அவனை என்னால புரிஞ்சுக்கவே முடியல, மறுபடியும் அவன் அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்குன்னு நவ்யா சோஃபியா கிட்ட சொல்ல சோஃபியா உனக்கு ஓகேனா சொல்லி இப்பவே கண்டுபிடிக்கலான்னு சொல்ல அதுக்கு நவ்யா என்ன மறுபடியும் அந்த டப்பா வச்சா அப்படின்னு கேட்க சோஃபியா அதெல்லாம் இல்ல நேர்ல போய் அவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலான்னு சொல்ல நவ்யாவும் சரின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் அவன் தங்கியிருக்க ரூமுக்கு போக அங்க அவன் இல்ல, போன் பண்ணாலும் அவன் எடுக்கல. அவங்க வர வழியில பார்க்குக்கு வெளியே நவ்யா லவரோட வண்டி நிக்கிறத பார்த்துட்டு அவன் உள்ள இருக்கானான்னு செக் பண்ணி பார்க்க போக அந்த பையன் பார்க்ல வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். நவ்யா அந்த பையனை அடிச்சுட்டு சே என்னை இப்படி ஏமாத்திட்டீல இதுக்குதான் என்ன நீ அவாய்ட் பண்ணியான்னு கேட்க அந்த பையன் இல்ல அப்படின்னு சொல்ல பார்க்கல அவன் கூட இருந்த பொண்ணும் சீ நீ இவ்வளவு மோசமானவனா போய் நான் உன்னை நம்பி வந்தேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா போக சோஃபியாவும் நவ்யாவும் அங்கிருந்து கிளம்ப அந்த பையன் நவ்யா காலில் விழுந்து நவ்யாவை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண நவ்யா அவன் கிட்ட உன்னை பத்தி எல்லாரும் தப்பா சொல்லியும் உன்னை நம்பினேன்ல என்னதான் சொல்லணும்னு சொல்ல அப்ப சோஃபியா அப்ப நம்ம மிஷன் கரெக்டா தான் சொல்லிருக்கு தப்பா சொல்லல அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்டை ஒருத்தன் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்கிற சோகத்தை விட நம்ம கண்டுபிடிச்ச லவ் மீட்டர் நம்மள ஏமாத்தல ஒர்க் ஆகுதுங்கிற சந்தோஷம் தான் சோஃபியா முகத்துல தெரியுது. தன்னோட கண்டுபிடிப்பு வேலை செய்யுது, அது ஒருத்தர் மனசுல வச்சிருக்க லவ்வ கரெக்டா டிடெக்ட் பண்ணுதுங்கிறத நினைச்சு சோஃபியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு ரசிகா. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த எபிசோட் பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.